வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ண போறோம். அதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்து ஒரு பருப்பூசி, மத்தியானம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு தால் ஒன்று பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பக்கம் கடாயில வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம குடமிளகாயை முதல்ல வதக்கிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் குடமிளகாயும் சேர்த்துடலாம். குடமிளகாக்கு தேவையான உப்பு. இந்த பக்கம் குடமிளகா வதங்கட்டும். கட்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. 2 பீஸ் வந்து சின்ன பீஸ் பெருங்காயம், கடுகு, வெந்தயம், மணத்தக்காளிக்காய் வத்தல் சேர்த்துலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேன். நீங்கள் வத்த குழம்பு பொடி, சாம்பார் பொடி, இல்லை குழம்பு மிளகா பொடி எது வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து தாலுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்ல ஒரு 3/4 கப்புக்கு வேக ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சள் பொடி, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக வந்து சீரகம். ஸோ இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் குடமிளகாயும் வதங்கி எடுத்து அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது வந்து பருப்பூசலிக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் கடலை பருப்பை நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துறதுலாம் சேர்த்து அரைச்சிடுவோம். பெருங்காயப்பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு. பருப்பூசலிக்கு அரைச்சாச்சு பருப்பை. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. வெல்லம் சேர்த்துடலாம். இன்னும் நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கணும். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். பருப்பை வந்து நம்ம வதக்கிடலாம். மூடி வச்சுருவோம், வேகட்டும். நல்லா வெந்திருத்து பாருங்க, உதிராக எடுத்து நடுவில் ஒரு வாட்டி குத்தி மட்டும் கலரிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாயை சேர்த்துலாம். அவ்வளோதான். குடமிளகான்னு இல்லை, பீன்ஸு, கோஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கொத்தவரங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய குடமிளகா பருப்பூசலி ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாட்டர்மெலான் ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்ட குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே தேன் மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர்மெலான், ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக வந்து புதினா இலை. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. ஜூஸ் ரெடி. நம்மளுடைய வத்த குழம்பு ரெடி, அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்மளுடைய தாலும் ரெடி பாருங்க, நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வெந்நீர் சேர்க்குறேன். வெந்நீர் சேர்த்து ஒரு கொதி விடுவோம். தேவையான உப்பு. இப்போ வந்து நம்ம தாலுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். இந்த பக்கம் இழுப்பக்கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுது. கடுகு, சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலையும் போட்டேன். தாலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய தால் வந்து ரெடி. இதில் வந்து லெமன் புழியணும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். மணத்தக்காளிக்காய் வத்தல் போட்டு ஒரு நல்ல ஒரு வத்த குழம்பு, அதுக்கப்புறம் குடமிளகா பருப்பூசலி. குடமிளகா பருப்பூசலிக்கு இங்கே குடமிளகான்னு கிடையாது, பீன்ஸு, கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் வந்து கோஸ் கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பூ இருந்தால் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். எது வேணாலும் போட்டு நீங்கள் பண்ணலாம். மிக்ஸ்டு காய்கறியில் போட்டு கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் மத்தியானம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ். ரொம்ப சிம்பிள் சைட் டிஷ் தான். அதுவும் கூட தால் தான். ரொம்ப இந்த மசாலாலாம் எதுவுமே ரொம்ப போடாமல் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இதை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தால் நீங்கள் அழகாக சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சும் கொடுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு வாட்டர்மெலான் மின்ட் போட்ட ஒரு ஜூஸ். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.